பாலு மகேந்திராவோட நல்லா எடுத்திருக்காரு. பாலு மகேந்திரா சிஷ்யங்க இவங்க ரெண்டு பேர், பாலா வெற்றிமாறன். ஆனால் அவர் பாலு மகேந்திராவை மீறி குரு மிஞ்சின சிஷ்யுட மாதிரி பாலு மகேந்திராவில் முடியாத, அவங்களால பண்ண முடியாத ஃபிலிம் டைரக்ஷன் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும், பாலா கூட பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. பாலு மகேந்திரா சின்ன ஒரு 2-3 சின்ன அவார்டு பண்ணாங்க, அப்புறம் 3ஆம் பெரிய பண்ணாங்க. அப்போ குழந்தைகளை வச்சு ஒரு படம் பண்ணார், அது நல்லா இருக்குது. மீதி அவங்க பண்ண படம் எல்லாம் ரீமேக்ஸ் தான், எல்லாம் ஹாலிவுட் ரீமேக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு அவருக்கு நல்ல நேம் இருந்தது. அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்கள மீறி அவங்களோட நல்ல டெப்த்தில் படம் பண்ணுற மாதிரி வெற்றிமாறன் பாலா வந்துட்டார். வெற்றிமாறன் ஒரு ஃபிலிம் மேக்கராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கார். இது ஒரு ரொம்ப நல்ல படம், ரொம்ப முக்கியமான படம். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். விடுதலை 2 பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த படம் எனக்கு ஒரே வாட்டி பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. என்கிட்ட நான் வேறு ஊரில் இருந்தேன். படம் ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் எதுக்காக எல்லோரும் இந்த படம் பார்க்கணுன்றதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, இளையராஜா மியூசிக், 2 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க பிஜிஎம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2வது, ஜெயமோகன்ன்ட்டு ஒரு பெரிய எழுத்தாளர் தமிழில், அவங்க கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்ட்டு டைட்டிலில் போட்டிருக்காங்க. 3வது, விஜய் சேதுபதி ஃபேன்ஸு, விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ். 4வது, வெற்றிமாறனுக்காக பார்க்கணும். ஸோ இதில் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், ஃபேன்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பட் இது ரொம்ப சீரியஸான படம், நான் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப சீரியஸான படம். இந்த படத்தில் இவங்களுக்கு எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. ஒரு தேவையில்லாத டான்ஸோ, தேவையில்லாத காமெடியோ, தேவையில்லாத ஃபைட்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. படம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போ வெற்றிமாறன் மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவங்க நினச்சா எனி டைம் அவருக்கு ரஜினிகாந்த், விஜய், அஜித் கால் ஷீட்ஸ் எல்லாம் எப்போவும் கிடச்சிருக்கும். பட் அவங்க ஸ்டாரை வச்சு படம் பண்ணியிருக்காங்க, தனுஷை வச்சு 2-3 படம் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அந்த எதிர்பார்க்கல. வேறு டைரக்டர்ஸ் மாதிரி எனக்கு இவங்க கால் ஷீட் கிடைக்குமான்ட்டு இவர் அதை எதிர்பார்க்கல. என்கிட்ட இவங்க ஐடியா இல்லை, நான் ஒரு நல்ல படம் பண்ணும், ஒரு பவர்ஃபுல்லான படம் பண்ணுன்றது தான் வெற்றிமாறன் ஐடியா. இன்னொன்று என்னென்ட்டு, நீங்கள் வெற்றிமாறன் படங்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கதை, ஒரு ஸ்டோரி, ஒரு நாவல், அது பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ விசாரணை இருக்குது, ஐ திங்க் அது ஒரு ஆட்டோ டிரைவர், ஆக்டர், அவர் நல்ல ஆக்டர், அவர் எழுந்த கதை விசாரணைன்னு படம் பண்ணாங்க. அசுரன் கூட ஏதோ ஒரு ரைட்டர் கதை பேஸ் பண்ணி தான். இது கூட ஜெயமோகன் கதையை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் சப்ஜெக்டு கொஞ்சம் பொலிட்டிக்கல்ன்ட்டு கொச்சை நான் சொல்ல, ஒரு சோஷியலிசம், ஒரு கம்யூனிசம், இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்த படம். அந்த ஃபிலாசபி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ சோஷியலிசம், கம்யூனிசம், அதில் என்ன சொல்கிறாருன்ட்டு எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். அதுக்கு மேலே எல்லோரும் நம்ம ரைட்ஸ்க்கு போராடணும். அது போராடுறதுக்கு ஒரு லீடர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வர்ற கிஷோர் கேரக்டர் ஒரு லீடரு. அவர்கிட்ட மஞ்சு வாரியர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மஞ்சு வாரியர் தான் விஜய் சேதுபதி அந்த இதில் இன்வைட் பண்ணுறாரு, இப்படி வாங்க மக்களுக்காக போராடல வாங்க அப்படின்ட்டு. அப்படி தான் விஜய் சேதுபதி கதையில் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதிக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிலக்ஸ், சூப்பர் டிலக்ஸில் அவர் ஒரு திருநங்கை ரோல் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, ஈவன் கமலஹாசன் பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைமிங் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் என்ன சொல்கிறாருன்ட்டா, இது கலை பெருமாளன் இருந்தாங்க, அவங்க லைஃப்பை வச்சு எடுத்த கதைன்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்ட்டா, கலை முருகன், கரெக்டாக பேர் தெரியல, கலை பெருமாளன் நினைக்கிறேன், தமிழரசன், கலை பெருமாள், இவங்க 2 பேர் கதை 2 சேர்ந்து தான் இந்த படம்
அவங்க 2 பேர் ஃபிலாசபி எடுத்து தான் இந்த படம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் கிளியராக சொல்லியிருக்காரு பேஸ்ட் ஆன் ஜெயமோகன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஜெயமோகன் ரொம்ப ஃபேமஸ் தமிழ் ரைட்டர். ஸோ கதை இப்படி ஒரு ஒரு கம்யூனிசம் சொல்கிற ஒரு நல்ல ஃபிலாசபி. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படி அவங்கள காப்பாற்றணுன்ற சொல்கிறதுக்கு யாரான ஒரு லீடர் வேணும். அந்த மாதிரி தான் கிஷோர் வர்றாரு. அதுவும் அதுக்காக ஃபைட் பண்ண தான் விஜய் சேதுபதி வர்றாங்க. படத்தில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. இது விஜய் சேதுபதிக்கு ஒரு 3 குழந்தைகள் இருப்பாங்க படத்தில். அது கடைசியில் ஆக்சுவலி மஞ்சு வாரியருக்கு என்ன ஆச்சு, எங்கே போனால், அவங்க 3 குழந்தைகள் இருந்தது, அதுக்கு என்ன அவங்க என்ன போனாங்க, என்ன ஆச்சு. அப்போ அவங்க ரியல் லைஃப் கேரக்டராக இருந்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ உயிரோடு இருக்கணும் இல்லையா? இது ரியல் லைஃப் ஸ்டோரி. ஆனால் அதை பற்றி ஒன்றும் சொல்ல. பட் பிகினிங்கில் டிஸ்க்ளைமரில் சொல்லும்போது இது ஒரு கால்பனிக கதை, இது ஒரு இமேஜினரி ஸ்டோரி, இது யார் லைஃப்பில் என்ன இது நடந்திருந்தால் அதுக்கு நாங்கள் ஜவாப்தாரி, நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு கிளியராக சொல்லிடுறாரு. அதுக்கு மேலே படம் எப்போ நடக்குதுன்ட்டு சொன்ன மாதிரி இல்லை, என் கண்ணில் படல. எப்போ இந்த கதை நடந்துச்சு அப்படின்ட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கதையில் வர காஸ்டியூம்ஸு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தா சுமார் 1955 to 58 to 60 அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்டா அந்த மாதிரி சைக்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் டைனமோ வச்ச சைக்கிள் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஹர்குலிஸ் நினைக்கிறேன். ஹர்குலிஸோ ஹீரோ தெரியாது. அந்த காலத்துலலாம் ஸ்கூட்டர்லாம் கிடையாது. ஏன்ட்டு நான் இந்த டைனமோ சைக்கிள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் வயசில், என் சின்ன வயசில். அதுக்கு முன்னாடி தான் நான் சைக்கிள் பார்த்துருக்குறேன். ஒரு சின்ன லேம்ப் மாதிரி வச்சுட்டு அதில் விளக்கு வற்றி வச்சுட்டு அது பற்ற வச்சுட்டு போகிறாங்க. அது அப்போ லேம்ப்ரெட்டா ஸ்கூட்ரு வரும். லேம்ப்ரெட்டா ஸ்கூட்ரு ஓட்டிகிட்டு இருப்பான், மஞ்சு வாரியர் ஓட்டிகிட்டு இருப்பான். மஞ்சு வாரியர் லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு பாட்டு வருது. அதே மாதிரி ஒரு பாட்டு கபாலியில் வருது. கபாலியோ கால தெரியல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரஜினிகாந்த் அவங்க லவ் பண்ண ஒரு ஹீரோயின், அங்கே கூட இதே மாதிரி வருது. இதில் ஒரு சாங் வருது. அது பார்க்கும்போது இது பார்க்கும்போது அந்த படம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. படம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த டைமில் இது நடந்திருக்கலான்ட்டு ஸ்க்ரீனில் போடல. நான் என்ன நினச்சேன்ட்டு பிட்வீன் 55 to 60 அப்படி பார்த்தா கூட நமக்கு 64 இயர்ஸ் ஆகும். ஒரு 64 இயர்ஸ் முன்னாடி சொன்ன கதைன்னு இருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படத்தில் காமெடி கிடையாது, டான்ஸ் கிடையாது, தேவையில்லாத ஃபைட்ஸ் கிடையாது. ஃபைட் இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அது கதையை ஒட்டி வருது. சூரி கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான். அவருக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு கடைசியில் இவங்க சூரி ஒரு சின்ன கான்ஸ்டபிள், அவர் பெரிய இன்ஸ்பெக்டர் மேலெல்லாம் கோவம் இருக்கும். ஏன்ட்டு அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பவர் காட்டிட்டு இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க பவர். அந்த கடைசியில் அவன் ஜீப் எடுத்துகிட்டு போய் ஒரு முனையில் நிறுத்திடுவான். மெயின் சேத்தன் தான் மெயின் வில்லன் இன்ஸ்பெக்டர். ஸோ நிறுத்திட்டா இவன் இறங்கிடுவான். கொஞ்சம் மூவ் ஆனால் வண்டி ஒரு 2000 அடி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. அப்படி நடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை, அவ்வளோ பெரிய இதில் மெயின் வாய்ப்பு விஜய் சேதுபதிக்கு தான். மஞ்சு வாரியர் கேரக்டர் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அப்போ இந்த படத்தில் எல்லா பற்றியும் பேசுகிறாரு, பெரியார் பற்றி பேசுகிறாரு. மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகுது, அப்போ ஒரு பெரியார் ஃபோட்டோ காட்டுறாரு. ஸோ அதனால பெரியார் ஃபிலாசபி, தலித் ஃபிலாசபி, கம்யூனிசம், சோஷியலிசம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொஞ்சம் லீடர்ஸ் கம்யூனிசம் படித்தவங்க, சோஷியலிசம் படித்தவங்க எப்படி இந்த மக்களுக்காக போராடினாங்க, அதை எடுத்து முன்னே எடுத்து விஜய் சேதுபதி போனாங்கன்றது தான் கதை. அப்போது கொஞ்சம் வீடியோஸில் என்ன சொல்கிறாரு, இது கலைப்பெருமாள் என்ற இருந்தார், அவங்க கதை தான். ஆனால் அவங்க சாவலை, நார்மல் டெத் தான் அவங்க சத்தாங்க, அவங்க யாரும் சுடலை என்றார். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாரு, இது தமிழரசன் கதை. தமிழரசன் அப்புறம் கலைப்பெருமாள் ரெண்டு பேர் லைஃபும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அப்படியே பேசிக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாது, நமக்கு தமிழரசன் ஹிஸ்ட்ரி எல்லாம் உள்ள டீட்டெயிலாக தெரியாது. இல்லை கலைப்பெருமாள் என்ன பண்ணாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்காது. பட் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா எடிட்டிங். இளையராஜா சாங்ஸு 2 நல்ல சாங்ஸ் இருக்குது. பட்
அவங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஐ மீன் அவங்க ரீரெக்கார்டிங் மியூசிக் எல்லாம் ஒரு 30-35% தான் படத்தில் வருது. அவ்வளோ வராது, டாமினேட்டிங்காக வராது. பட் என்ன கொடுத்துருக்காரோ அது இளையராஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் எதுக்கு ஸ்டார்ஸ்ன்ட்டு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக 50 crores அப்படியெல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ நாள் எடுக்கணும். ஸோ அதனால ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்ஸ் போட்டிருந்தாலும் என்ன பிரயோஜனம்ட்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். இப்போ பணம் போடுறவன் ஒரு 75 கோடி போடுறவனுக்கு படம் ரிட்டர்ன் வேணும் இல்லையா? அந்த காரணத்தினால இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. நான் நினச்சேன் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாமே டோட்டலாக நியூ ஆர்டிஸ்ட் வச்சு கூட இந்த படம் எடுத்திருக்கலாம், அப்படி ஒரு தாட் வந்துச்சு. பட் அப்படியே எடுத்திருந்தா இதே கமர்ஷியலில் சரியாக போகல. ஏன்ட்டா இந்த படத்தில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எடுத்த எல்லா படம், வட சென்னை இருக்கட்டும், தனுஷ் படம் நடித்தார், அசுரன் படம் இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ வெற்றிமாறன் என்ன பாராட்டணுன்ட்டா, அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டே போய் கால் ஷீட்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. அவங்க வேற ஒரு மாதிரி நினச்சிருந்தா அவங்க கூட ரஜினிகாந்த் கிட்டே போயிருக்கலாம், விஜய் கிட்டே போயிருக்கலாம், அஜித் கிட்டே போயிருக்கலாம். அவர் எந்த ஆர்டிஸ்ட் கிட்டேயோ போகல. விஜய் சேதுபதி கிட்டே போனது அவர் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட்டு, அந்த போயிருக்காங்க. பட் டெஃபினெட்லி இது ஒரு கமர்ஷியல் படம். போட்ட பணம் யார் நம்ம பணம் கொடுத்துருக்காரோ அவர் கொஞ்சம் பணம் வரணும். அதனால கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அது ஒரு சீனில் காட்டுறாரு. இன்னைக்கு கூட போஸ்டரில் போட்டிருக்காரு. அந்த சீன் ரோடில் இருக்கு. இங்கே அந்த குழந்தை விஜய் சேதுபதி குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு, மஞ்சு வாரியர் எங்கே போனால், அந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் காட்டல. ஏன் காட்டலன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு டைலாகில் சொல்லியிருக்கலாம், எனக்கு மிஸ் ஆகிருக்கும். பட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். படத்தில் என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போனால் ஓன்லி பிகாஸ் ஆஃப் இளையராஜா, விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ், வெற்றிமாறன் டைரக்ஷன், ஜெய்மோகன் ஃபேமஸ் ரைட்டர், இதுக்காக தான் போகணும். பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. பாலு மகேந்திராவோட நல்லா எடுத்திருக்காரு. பாலு மகேந்திரா சிஷ்யங்க இவங்க 2 பேர், பாலா வெற்றிமாறன். ஆனால் அவர் பாலு மகேந்திராவை மீறி குரு மிஞ்சின சிஷ்யடு மாதிரி பாலு மகேந்திராவில் முடியாத, அவங்களால பண்ண முடியாத ஃபிலிம் டைரக்ஷன் எல்லாம் இவங்க 2 பேரும், பாலா கூட பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. பாலு மகேந்திரா சின்ன ஒரு 2-3 சின்ன அவார்டு பண்ணாங்க. அப்புறம் 3ஆம் பெரிய பண்ணாங்க. அப்போ குழந்தைகளை வச்சு ஒரு படம் பண்ணார். அது நல்லா இருக்குது. மீதி அவங்க பண்ண படம் எல்லாம் ரீமேக்ஸ் தான், எல்லாம் ஹாலிவுட் ரீமேக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு அவருக்கு நல்ல நேம் இருந்தது. அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்கள மீறி அவங்களோட நல்ல டெப்த்தில் படம் பண்ணுற மாதிரி வெற்றிமாறன் பாலா வந்துட்டார். வெற்றிமாறன் ஒரு ஃபிலிம் மேக்கராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கார். இது ஒரு ரொம்ப நல்ல படம், ரொம்ப முக்கியமான படம்.